எங்க அம்மாவெல்லாம் ஒரு மாதிரியா பேசுனாங்க. இந்த மாதிரி இந்த புள்ள வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுனாங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்மள பெத்தவங்களுக்கு தெரியும் நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு. சுத்தி இருக்கவங்க எதுவுமே கமாண்ட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்க வீட்லயும் 1008 பிரச்சனை இருக்கும். நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம சொன்னா அவ அப்படிதான் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். பெண்கள் இந்த மாதிரி கஷ்டம்னு அதை தாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப சின்ன வயசு பயந்துட்டே இருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்ல நான் பயந்துட்டே இருந்திருக்கேன். என்னடா இவ்வளவுதான் இருக்கே, இப்படி டார்ச்சல் இருக்கே, அப்படி இப்படின்னு நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது எப்படி நம்ம தாண்டி வர்றது அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கும் 21 வயசு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாடத்துக்கு போக ஒரு தைரியம் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அது மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் யாரு பேசணும் நான் கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு நாடத்துக்கு போனேன், நான் இருந்தேன். அப்புறம் இவர் வந்தாரு. ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு திரும்ப ஏதாவது டார்ச்சல் இப்படி ஏதாவது இருக்குமோ, இப்படி வேற சுத்திட்டே இருக்கானே மனுஷன் அப்படிலாம் ஒத்துக்கவே இல்லை. இவரெல்லாம் புதுக்கோட்டைக்கு என்னை பார்க்க வந்தாருன்னா என்னை பார்க்காம போக மாட்டாரு. பஸ் ஸ்டாண்ட்ல 2 நாள் 3 நாள்லாம் உட்காந்து இருந்திருக்காரு. போக மாட்டேன், பஸ் ஸ்டாண்டை விட்டு போக மாட்டேன். அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாரு. அப்புறம் சரி பாவன்ட்டு அவரை பேசி இப்ப 20 ரூபா காசு இல்லாமலாம் நாங்க 2 பேரும் மாசமா இருக்கோம். இவரு வேலைக்கு போக முடியல. நான் மயக்க மட்டும் விழுகிறதுனால இவரு வேலைக்கு போக முடியல, நானும் நாடகத்துக்கு போக முடியல. எங்களுக்கு யாருமே எங்க மாமியார் பேச மாட்டாங்க. எங்க வீட்லயும் ஏதோ சின்ன சண்டை வந்துருச்சு, அவங்களும் பேசல. 20 ரூபா காசுல அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த பொண்ணுங்க 20 ரூபா கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு இது வாங்கி, ஏதோ கேசரி ஆசைப்பட்டேன் சாப்பிடணும்ட்டு. அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண பொண்ணுங்க எல்லாம் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்.